ஹாய் காய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து இப்போ புதுசாக முதல்ல வந்து நாங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அம்மா தான் எல்லாமே செய்ய போகிறாங்க. என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாங்களா? அப்படியே ஒரு கிளான்ஸ் எல்லோரும் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் செய்ய போகிறோம். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு கட் பண்ண போகிறோம். மிக்சிலேயே குயிக்காக வந்து செஞ்சிடலாம். பாருங்க, எல்லாம் வெங்காயம்லாம் அப்படி பொடிசாக எல்லாம் சுத்தமாக எல்லாம் வெட்டி எடுத்துக்கணும், நறுக்கிக்கணும். நறுக்கி எல்லாம் பிளேட்டில் எடுத்து கொட்டியாச்சு. இங்கே பாருங்க, இப்போ மேக்கிங் பண்ணியாச்சு. வந்து இப்போ வெங்காயத்தை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தடுத்து வந்து பிரியாணிக்கு அம்மா ரெடி பண்ண போகிறாங்க. அப்படியே லைவ்லேயே பார்த்துட்ருக்கலாம். ஓகேங்களா? வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி மாதிரி பொடிசாக எல்லாம் நறுக்கி அதையும் நம்ம எல்லாம் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். அம்மா, தக்காளியில் என்னம்மா இப்படி போடுற? நல்லா நைஸாகிட மாட்டேக்கு. நைஸாக அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே, சரி சரி சரி, எல்லாத்தையும் போட்டேன். ஏன்னாம்மா பொடிசாக எல்லாம் நறுக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஓகே, பரவாயில்லையே. சீக்கிரமாக எல்லாத்தையும் குயிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஓகே, அதில் எடுத்து ஊற்றி வச்சுக்க வேண்டியதுதான். பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஆமாம் ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக உனக்கும் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம செய்யலாம், சமைச்சிடலாம். ஓகே ஓகே, பண்ண தேவையில்ல. ஓகே, நமக்கு அர்ஜென்ட்டாக செய்கிற பிரியாணி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சோம்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். வச்சுக்கிட்டு அடுப்புகிட்ட பற்ற வச்சுட்டு போனோம்னாக்கா சீக்கிரமாக பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். ஏதாம்மா அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிட்டியாட்டுக்கு? அடுத்தது இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டு ஓகே ஓகே அதையும் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே ஓகே, பற்ற வச்சிடலாம். பிரியாணி பாருங்க, அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாராக போகுது. என்னம்மா இன்னைக்கு பிரியாணிலாம் செய்கிற? என்ன ஸ்பெஷலு? எதுக்காக பிரியாணிலாம் செஞ்சிட்ருக்க? எல்லாம் என் பையன் வந்திருக்கான், என் பிள்ளைங்க வந்துருக்கு, எல்லாம் விருந்தாளி சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் தீபாவளியும் வந்துருச்சு. அதனால தான் எல்லாம் செய்கிறோம். எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான். தீபாவளி வந்தாவே நமக்கு சிறப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி வருது. ஆமாம், நம்ம எல்லாம் குடும்பத்தோட உறவினர்களோட எல்லாம் நம்ம சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு கொண்டாட வேண்டியது. ஓகே ஓகே, அப்போ ஒரே ஜாலி தான். பிரியாணி செய்கிறோம், சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறேன். வாங்க, நீங்களும் எல்லாரும் சாப்பிடலாம் பிரியாணி. ஓகே, அம்மா இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஓகே, நல்லா குக்கரில் எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு பொருளாக போட்டு நல்லா வாசம் வருது, கம கமன்னு. சூப்பராக அம்மா பண்ணுறாங்க. எல்லாம் சந்தோஷமா சாப்பிட வேண்டியதுதான். என் மகன், நீ மகன், வேற பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிடதான்டா தீபாவளி. தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடலாம். பட்டாசு வெடிச்சு பிரியாணி சாப்பிட்டு கொண்டாட வேண்டியதுதான் எல்லாரும். அங்கே பாருங்க, எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. பிரியாணிக்கு பாருங்க எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. பாருங்க, கம கம கமன்னு வாசம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் போட்டு வாசம் நல்லா கம கமன்னு இருக்குது. ஓகே ஓகே ஓகே, எல்லோரும் வந்து நான்வெஜ் பிரியாணின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஓகேவா? ஆனால் இருந்தாலும் நான்வெஜ் டைப்பில் தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? நல்லா கம கம கமன் வாசத்தோடு வரப்போ எப்படி இருக்கும்? நான்வெஜ்ஜே தோற்றுரும். ஓகேங்களா? அந்த டைப்பில் இருக்கும். என்னம்மா, இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? வணங்கிட்டே இருக்கேட்டு வாசம் வேறு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா வாசமாக இருக்கட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு பண்ணி நல்லா ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்தாச்சாட்டுக்கு. ஓகே ஓகே, இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். தீபாவளிலாம் நல்லா செமையாக வந்து பட்டாசுலாம் வெடிக்க போகிறோம். எல்லோரும் வந்து ஜாலியாக எல்லோரும் தீபாவளியை என்ஜாய் பண்ண போகிறாங்க. வீட்டில் எல்லாம் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் வந்துட்டாங்க. பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, பையனுங்க
சந்தோஷமாக கொண்டாடலாம். ஓகே, ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சா? ஓகே ஓகே, எல்லாம் சேர்த்தாப்புல பண்ணி சீக்கிரமாக சாப்பிட்லாம். சுட சுட பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கிறது. ஓகே, அம்மா செஞ்ச மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கலாம். நன்றி.